ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்டோட ஃபர்ஸ்ட் கான்செப்டான அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். இன்னும் நம்ம ஃபர்தராக வந்து ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரொசீட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் போஜோ கிளாஸ். போஜோங்கிற வேர்டுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பிளெயின் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். போஜோ கிளாஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ தான். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிடும். இருந்தாலும் வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு போஜோ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எப்படி நீங்கள் இங்கே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி வந்து போஜோன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தனியான டைப் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அப்படி ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணால் அதுக்கு பேர் வந்து நம்ம போஜோ கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து யூசர்னு சொல்லிட்டு ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? யூசர். இதில் வந்து போஜோ கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, யூசருங்கிறவங்க ஒரு ஒரு நபர் அப்படிங்கிறத குறிக்குமா? யூசருங்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பேர் இருக்கும். ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு நேம் இருக்கும். நேம் நான் கொடுக்குறேன். தென் வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்ட் டைப்பில் ஒரு ஏஜ் ஒன்று கொடுக்குறேன். ஏஜ். ஓகே. தென் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும். அதுவும் ஸ்ட்ரிங் டைப்பில் நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேராமீட்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கும், ஒரு யூசருக்கு இருக்கும். இந்த பேராமீட்டர்ஸை நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம கெட்டர்ஸ் செட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. கெட்டர்ஸ் அப்படின்னா கெட் பண்ணுறவங்க, செட்டர்னா செட் பண்ணுறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கெட்டர்ஸ் எப்படி கெட் பண்ணுறோம், ஐ மீன் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, வழக்கம் போல தான் எப்படி நீங்கள் ஒரு மெத்தட் எழுதுவீங்களோ அது மாதிரி தான் இப்போ எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் கெட்டர். கெட் நேம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து இந்த நேமை கெட் பண்ணும். அதனால நான் கெட் நேம்னு கொடுத்துருக்கேன். இதையே வந்து நான் செட்டரும் எழுதலாம். இது வந்து செட் பண்ணுதுங்கிறதுனால செட் நேம்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து கெட்டர்ஸ் செட்டர்ஸ். ஓகேவா? இப்படி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. கெட்டர்ஸ் செட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு போஜோ கிளாஸில் வரும். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், கெட் நேம்னா கெட் பண்ணுமா இந்த நேமை. ஸோ அது என்ன பண்ணும், இப்போ ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து நேமை ரிட்டர்ன் பண்ணிவிடும். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வாய்டு கொடுக்கறது பதிலாக ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கலாம். அப்போ தான் இது ரிட்டர்ன் பண்ணும். இதில் வந்து நான் ரிட்டர்ன் போட்டுக்கிறேன், ரிட்டர்ன் நேம். ஓகே, அவ்வளோதான். தென் இங்கே செட் நேமா, இது என்ன பண்ணும், நான் நேமை செட் பண்ணுமா, அதனால் நேமுங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வேணும்ல. ஸோ நேமை கொடுத்தா தான் அதை செட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று எழுதிக்கிறேன், ஸ்ட்ரிங் நேம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இந்த நேமை வந்து இதில் டிஃபைன் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறீங்க, திஸ்ஸுங்கிற கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆர்குமெண்ட்டுக்கும் நான் நேமுன்னு தான் கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிளுக்கும் நான் வந்து நேமுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நேமை வந்து இந்த நேமுக்கு அசைன் பண்ண போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம், நேம் ஈக்குவல்ஸ் நேம்னு போடுவோமா. இப்போ ஜாவாக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். என்னப்பா இங்கேயும் நீ நேம் தான் கொடுத்துருக்க, இங்கேயும் நேம் கொடுத்துருக்க, எதைப்பா நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும் அது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். திஸ் டாட் நேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நேமை எடுத்துக்காத, இதுக்கு பதிலாக வந்து இங்கே மேலே இருக்க நேமை எடுத்துக்க அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். இங்கே வந்து நேம் ஆஸ் யூசுவல் இங்கே உள்ள வேரியபிளோட நேம் தான் இது. அதனால் இது நேம்னு ஒன்றும் இது ஹைலைட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஹைலைட் ஆகும். இது வந்து பப்ளிக்காக ஒரு வேரியபிள் இருக்கும்ல, இங்கே உள்ள குளோபலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும், ஐ மீன் அந்த வேல்யூவை அசைன் பண்ணும். அதுக்கு வந்து திஸ்ங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து லோக்கலாக இந்த மெத்தட்குள்ள உள்ள வேரியபிளோட நேம், மீன் இந்த ஆர்குமெண்ட்டோட நேம், அதுதான் இது. ஸோ இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு யூஸ் கேஸ் வந்துச்சுன்னா நம்ம திஸ்ங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த யூஸ் கேஸில் திஸ்ங்கிறத யூஸ் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே வேரியபிள் நேம் 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து குளோபலாக இருக்குது, ஒன்று வந்து லோக்கலாக இருக்குது. குளோபலானா ஒன்றும் இல்லை, நம்ம கிளாஸுக்கு வெளியில் எழுதியிருக்கோம். ஒரு மெத்தடுக்குள்ள எழுதியிருந்தால் அதுக்கு பேர் வந்து லோக்கல். இந்த லோக்கலை வந்து இந்த மெத்தடில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் குளோபல்னா வெளியில் கொடுப்போம். தென் இந்த வேரியபிளை எந்த ஒரு மெத்தடில் வேணாலும் எழுதிக்கலாம்.
ஐ மீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து அதுக்கு பேர் வந்து குளோபல். ஓகேவா? இங்கே வந்து நான் திஸ் நேம் ஈக்குவல்ஸ் நேம்னு கொடுத்துட்டேன். அதாவது இந்த நேமுக்கு பதிலாக இந்த நேமை செட் பண்ணிடு அப்படிங்கிறது. இப்படி நீங்கள் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஐடியில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஜெனரேட்னு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு பதிலாக ஆல்ட் இன்சர்ட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா இங்கே காட்டும் நீங்கள் என்னென்ன செட் பண்ணுமோ அதில் இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா? கன்ஸ்ட்ரக்டர்னால் நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை கால் பண்ணோன்னா ஒன்று எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட் பண்ணலாம் இங்கே. அதே மாதிரி கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸும் ஜென்ரேட் பண்ணலாம். கெட்டர் தனியாகவும் செட்டர் தனியாகவும் அல்லது ரெண்டுமே சேர்த்தும் செட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் ரெண்டுமே எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஜுங்கிறது இன்ட்டாக இருக்குது, தென் அட்ரஸுங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் அழுத்தி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஜென்ரேட் ஆகி வந்துச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்படியும் வந்து ஈஸியாக வந்து ஒரு கெட்டர்ஸ் செட்டர்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து மேலே போட்டுக்கிறேன். ஸோ அதுக்காக டெலீட் பண்ணிட்டாங்க. இப்படி வந்து ஒரு யூசரோட பேராமீட்டரை வந்து ஒரு ஜென்ரலாக டிக்ளேர் பண்ணி தென் அதுக்கு வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸுக்கு பேர் வந்து போஜோ கிளாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் போஜோ கிளாஸ். இங்கே நீங்கள் இங்கேயும் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்டை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட் ஏஜில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். கெட் ஏஜில் நம்ம இந்த நேமை, ஐ மீன் கெட் ஏஜில் இந்த ஏஜை ரிட்டர்ன் பண்ணுறோம். தென் செட் ஏஜில் இந்த ஏஜை செட் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ இந்த கிளாஸை நம்ம இங்கே கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த கிளாஸை கால் பண்ணிட்டேன். ஐ மீன் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூசரோட நேமை நான் செட் பண்ண போகிறேன். செட் நேம்னு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ இது என்ன பண்ணணும் நமக்கு தெரியும், நேமை செட் பண்ணணும்னு தெரியும். இதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறேன். ஷஃபீக்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ வந்து ஷஃபீக்குங்கிற நேம் வந்து அந்த போஜோ கிளாஸில் அந்த நேமுக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து யூசர் டாட் கெட் நேம் அப்படி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஷஃபீக்னு வந்திருக்கு. இது எப்படி வருதுன்னா இந்த கெட் நேம் வழியாக வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நீ வந்து எனக்கு நேமை கெட் பண்ணி மட்டும் கொடுப்பா, நீ உள்ளுக்குள்ளே என்ன எழுதியிருக்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் எனக்கு நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே தேவையானதை மட்டும் கொடுத்துருக்கோம்ல, அதனால இந்த கான்செப்டும் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இது வந்து அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், போஜோ கிளாஸுங்கிறதும் நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்டு தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க, ப்ரோக்ராமிங்கில் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 11th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து நீங்கள் தேவையான வீடியோஸ் எடுத்து வாட்ச் பண்ணிக்கலாம். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஷஃபீக் signing off. See you in the next video. Bye. I think the girls with their nails done now.